ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். நம்ம டி நகர் சரவணன் ஸ்டோர் பாத்திர கடையில் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் பொருட்கள் நல்ல புதுசாக நிறைய எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஆல்ரெடி பழைய வீடியோவில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே இருக்குது. அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காட்டின பேஷன் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக, அதுவும் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் போட்டிருக்காங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற எல்லாமே பார்த்திங்கன்னா 100 ரூபாய் பொருட்கள் தான். அதுக்கு அடுத்தது இந்த பெரிய தாம்பூலம் தட்டு, இதுவும் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ், நல்ல பெரிய சைஸ் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா. அதுக்கு அடுத்தது இந்த குவாலிட்டியான கிளாஸ் நல்லாவே இருந்தது, நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. பெரிய கிளாஸ், கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்பேச்சுலா செட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7 உட்டன் ஸ்பேச்சுலாவும் சேர்த்து 100 ரூபீஸ் தராங்க. நாம் நான்ஸ்டிக்கில் அது மாதிரி குக் பண்ணுறப்போ ஸ்க்ராச்சஸ் விழாமல் இருக்கும். இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல வர்த்துன்னு தான் சொல்லுவேன். 7 கொடுத்துருக்காங்க, ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு எனக்கு கரெக்டாக தெரில. அதுக்கு அடுத்தது இந்த இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க, 3மே சேர்த்து 100 ரூபீஸ். நல்லாவே இருந்தது, குவாலிட்டியாகவும் அவ்வளோ மட்டமாக ஒன்றும் இல்லைங்க. அடுத்தது இந்த கிரேட்டர் தான் வச்சுருக்காங்க, இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறமா அதோடையே சேர்த்து ஸ்டோரேஜ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம காயெல்லாம் சீவணும் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயே கலெக்ட் ஆகிடும். நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் நல்லாவே இருக்கும். இதுவும் ஒரு மீடியமான சைஸ் தான், அவ்வளோ குட்டி சைஸ் எல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் மீடியமாக தான் இருந்தது. அந்த ஸ்டீலோட குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது, அந்த கிரேட்டரோட ஸ்டீல் குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது. அடுத்தது டஸ்ட்பின் கவர்ஸ் தான் பார்க்குறோம். இது ஒரு 4 பேக்கெட் கொடுத்துட்றாங்க 100 ரூபீஸ்க்கு. தாராளமாக வாங்கலாங்க இது எல்லாமே. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இன்னுமே நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. இது எல்லாமே எப்போவுமே இருக்கிறது தான். இது நாப்தலின் பால்ஸ் தான், இதுவும் பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்கும், ஸ்டாக்கு நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு பேக்லேயே பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ்க்கு. அதுக்கு அடுத்தது இந்த நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவோம் இல்லைங்களா, அதுக்காக சோப் டிஷ்வாஷர் தான். இதுவும் 100 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல இது கம்மியாகவும் இருக்கும், ரேட் அதிகமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம்லாம் சீல் பண்ணி வைக்கிறது தான். இது ஒரு 6 பீஸ் கிட்ட வச்சுருக்கேங்க. எனக்கு என்னவோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க இதில் பார்த்திங்கன்னா. அடுத்தது இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் போடுறதுன்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவும் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. எனக்கு கரெக்டாக தெரில, அதுதான் நானும் நினைக்கிறேன். என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு கப்பும் கொடுத்துருக்காங்க, காஃபி மக்கு. இது சின்ன சைஸ் தான், வித் லிட்டோடையும் வருது. நம்ம காஃபியெல்லாம் யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா டக்குன்னு குடிக்க மாட்டாங்க, சில பேர் லேட்டாக தான் குடிப்பாங்க. அவங்களுக்காக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது 4 பெரிய கிளாஸும் சேர்த்து 100 ரூபீஸ் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் மீடியம் சைஸான கிளாஸ் தான், அவ்வளோ குட்டி சைஸும் இல்லை, நல்ல பெரிய சைஸ் தான். இதுவும் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிற கிளாஸு. அதுக்கு அடுத்தது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாமே நிறைய இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்பேஸில் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸ்லேருந்து அதுக்கப்புறமா பெரிய பெரிய பக்கெட்ஸு டப் எல்லாமே பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டோரேஜ் ஒரு ஆர்கனைசர் தான். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ரூம் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸஸ்ஸு இல்லை குட்டி குட்டி குழந்தைங்களோட துணி இல்லைன்னா ஸ்டோரேஜ் எது வேணாலும் மல்டி பர்பஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுற கிண்ணம் தான், வித் லிட்டோடையும் வருது. வெளியில் மட்டும் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, உள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் கொடுத்துருக்காங்க, ஸ்பூனோடையும் வருது. குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது நல்லாவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து, இதுவும் பார்த்திங்கன்னா 2 பேக்காக வச்சுருக்காங்க 100 ரூபீஸ்க்கு. இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஒவ்வொரு பேக்லேயும் பார்த்திங்கன்னா 2-3 இருக்குது. அதுக்கு அடுத்தது குழந்தைங்களுக்காக இந்த பிகி பேங்க் பிளாஸ்டிக்லேயும் ஒரு உண்டியல் தான் வச்சுருந்தாங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும், காசும் சேர்த்து வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஒரு பேஸ்கெட்டு தான், ஆர்கனைசிங் பேஸ்கெட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ், சின்ன சைஸும் இல்லை குட்டி சைஸும் இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸான ஒரு பேஸ்கெட் தான். மேலே ஃப்ளவர்ஸ் போட்டு நல்ல டிசைனாகவே இருந்தது. இந்த 2 ஜக்கும் பார்த்திங்கன்னா இதுவும் 100 ரூபீஸ் தான்.
பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. ஓகே தான், இந்த குவாலிட்டி ஓகே தான் நினைக்கிறேன். ஹோட்டல்ஸ் அது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பெரிய பெரிய பேஸ்கெட் எல்லாம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நல்லா வர்த்துங்க. இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய டப்பு பக்கெட்ஸு இது மாதிரி எல்லாமே 100 ருபீஸ்க்கு தான் வச்சுருந்தாங்க. நம்ம கிட்ட இருந்தால் நல்லா வாங்கிட்டு போகலாம், இல்லைனா வண்டி எடுத்துன்னு போயிருந்தாலும் வந்து நல்லா வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்தது இந்த சொம்பு, இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லாவே வெயிட்டாகவே இருந்தது. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தான். அதுக்கு அடுத்தது குட்டியான கொஞ்சம் குட்டி சைஸ் தான் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா. நான் ஆல்ரெடி கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருந்தது. நான் ஆல்ரெடி வாங்கினதும் குவாலிட்டியாகவும் இருந்தது. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்றா வச்சுருப்பாங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பீஸ் மட்டும்தான் 100 ருபீஸ். நெக்ஸ்ட் இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கிளாஸ் தான். தண்ணியெல்லாம் குடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸஸ் 4 கிளாஸும் சேர்த்து 100 ருபீஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சேர்ஸு, அதுக்கப்புறமா நிறைய ஸ்டூல்ஸு அது மாதிரியும் வச்சுருந்தாங்க 100 ருபீஸ்க்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸான பக்கெட்ஸு, அதுக்கப்புறமா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறையவே வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த மக்கு, இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த கடையில் வாங்கலை. நான் பார்த்திங்கன்னா 155 ருபீஸ் கடையில் தான் வாங்கினேன். அது கொஞ்சம் பெரிய சைஸு, இது கொஞ்சம் சின்ன சைஸாக வச்சுருக்காங்க 100 ரூபாய்க்கு. இந்த மாதிரி பேஸ்கெட்ஸும் கூடையும் வச்சுருக்காங்க. நம்ம மார்க்கெட் எல்லாம் எடுத்துன்னு போகிற மாதிரி கூடை, லஞ்ச் பாக்ஸ் கூடை அது மாதிரியும் வச்சுக்கலாம். ஸ்லிப்பர்ஸும் வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இந்த லைட்டர், அதுக்கப்புறமா கிரேட்டர், அதுக்கப்புறமா சீவர் எல்லாமே சேர்த்து 100 ருபீஸ் கொடுக்குறாங்க. நைஃபும் இருந்தது. ஆனால் இது பரவாயில்லைங்க, லைட்டரும் கொடுத்துட்றாங்க. அதுக்காகவே நம்ம வாங்கிக்கலாம். நார்மலாக ஒரு லைட்டரே பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் கம்மி எங்கேயும் கிடைக்காது. இது எல்லாமே சேர்த்து வரதால் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா செராமிக் கப்ஸு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 8 கப்ஸ் கிட்ட வருது. எல்லாமே சேர்த்து 100 ருபீஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த டிஃபன் பாக்ஸு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. லிட்டு வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. நல்ல ஏர் டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே வந்து. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர், இது பார்த்திங்கன்னா 2 செட்டாக வச்சுருக்காங்க. ரெண்டுமே சேர்த்து 100 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ரிட்டன் கிஃப்ட் பர்பஸ்க்கு அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாமே. இது வந்து இதோட சைஸ் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் இது மாதிரி செஞ்சேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஜான் கிட்டேயே வருது. நல்ல பெரிய மிரர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் பற்றி ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸான ஒரு கிளாஸ் தான். சைஸ் எப்படி காட்டுறதுன்னு தெரியல, அதுக்காக தான் இது மாதிரி காட்டியிருக்கேன். பீத்தாம்பரி பவுடர் பார்த்திங்கன்னா 3 பேக்காக வச்சுருக்காங்க 100 ரூபாய்க்கு. இதை நம்ம வந்து பூஜை பாத்திரம், பித்தளை பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி சாப்பரும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பிளாஸ்டிக்லேயே வச்சுருக்காங்க 100 ருபீஸ்க்கு. இந்த மாதிரி சாப்பிங் போர்டு எல்லாம் பார்த்திங்கன்னா உட்டன்லேயும் நிறைய இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் நிறைய இருந்தது. அதுக்கு அடுத்தது இந்த ஒரு குட்டியான முறம், அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து 100 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தாங்க. இது நம்ம கேனுக்கு மாட்டி விட்டோன்னா, பம்ப் பண்ணி விட்டோம்னா தண்ணி ஈஸியாக வெளியே வந்துடும். நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தான் இதுவும். பார்த்திங்கன்னா இதுவும் 100 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. இதுதாங்க அந்த பம்பு. இது உள்ளே வந்து பைப்ஸும் கொடுத்துருவாங்க, செட்டாகவே கொடுத்துருவாங்க. அதை மாட்டி விட்டு அமுக்கணுன்னா நமக்கு தண்ணி வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். அதுக்கு அடுத்தது எக் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 எக்ஸ் கிட்ட வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த சோப் பாக்ஸும் வச்சுருந்தாங்க. சோப் நடுவில் வச்சுட்டு பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறமா உடம்புக்கு தேய்க்கிற நார் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஒருத்தருக்குன்னா இது கரெக்டாக இருக்கும். சோப் வைக்கிறதுக்கும், உடம்பு தேய்க்கிற நார் வைக்கிறதுக்கும், அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ், க்ரீமு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு அதெல்லாமே இதிலையே போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த 2 டயர் ரேக்கு, இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டேடியாகவும் இருந்தது. இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். நல்லா இருந்தது இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா.
இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து சப்பாத்தி நம்ம உருட்டுறது தான். இதுவும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. யாராவது வாங்கியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷனும் வரும், அதுவும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், பாயிண்ட்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார்